புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியோட எக்ஸ் பிரின்சிபலாக இருந்த சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மாணவர்கள் தொடர்ச்சியாக அவரை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் நடத்திட்டு வந்தாங்க. இந்நிலையில் அவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செஞ்சுருக்காங்க. என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார், அந்த கைதுக்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரே ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் பேர் சஞ்சய் ராய். அவர் போலீஸில் வாலண்டியராக பணியாற்றி வந்தது தெரிய வந்தது. இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சுட்டு வந்தாங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த கல்லூரியோட பிரின்சிபலாக இருந்த சந்தீப் கோஷை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தொடர்ச்சியாகவே போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தீப் கோஷ் இந்த பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை தற்கொலை வழக்காக முடிக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புகார் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியில் ஒரு நிதி மோசடி இருக்குது, ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சந்தீப் கோஷ் மேலே தொடர்ச்சியாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியில் முன்னாள் சூப்பரண்டண்டாக இருந்த அக்தர் அலி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் அடையாளம் தெரியாத சடலங்கள் இருக்குது, அதாவது அந்த மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத சடலங்கள் இருக்குது. இந்த சடலங்களெல்லாம் அந்த சந்தீப் கோஷ் தனியார் மருத்துவமனைக்கு விற்கிறாரு. இது மூலமாக கிடைக்கிற லாபத்தை அவர் பங்கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம்லாம் வாங்கி அவங்கள ஈஸியாக பாஸ் பண்ணி போட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அரசு நடத்துகிற ஒரு கல்லூரி தான். அந்த கல்லூரியில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பேஷண்ட் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பணம் வாங்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அங்கே உள்ள படுக்கை வசதிகள் அதெல்லாம் ஏற்படுத்தி தர்றதுக்கு கூட அவங்க பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பயோமெடிக்கல் வேஸ்டேஜை கூட மற்ற மாநிலங்களுக்கு சேல் பண்ணுறாங்க, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சந்தீப் கோஷ் மேலே தொடர்ச்சியாக புகார் இருந்தது. அவரை நீங்கள் கட்டாயம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டே வந்தாங்க. இந்த நிலையில தான் சிபிஐ அதிகாரிகள் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் நிறைய ஊழல் புகார்கள் இருக்குது, மருத்துவ உபகரணங்கள் வாங்கினதில் நிதி சார்ந்த முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிதி சார்ந்த முறைகேடுகளுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ அதிகாரிகளில் இருக்கிற ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிக்கு வெண்டார செயல்பட்ட 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, பிப்லாவ் சிங் அப்படிங்கிற ஒரு வெண்டார். இது மட்டும் இல்லாமல் சுமன் ஹசாரா அப்படிங்கிற ஒரு வெண்டார் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதையும் தாண்டி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் அப்சர் அலி. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தீப் கோஷுக்கு அடிஷ்னல் செக்யூரிட்டி கூடுதல் பாதுகாப்பு கொடுத்த ஒரு நபர். இந்த 3 நபர். இது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரி எக்ஸ் பிரின்சிபலாக இருந்த சந்தீப் கோஷ், இந்த 4 பேரையும் இப்போ சிபிஐ அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஊழல் சார்ந்த நிதி முறைகேடு சார்ந்த புகார்களில் தான் அரெஸ்ட் பட்டிருக்காங்களே தவிர அந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை கொலை இது சம்பந்தமான வழக்கில் அரெஸ்ட் பண்ணப்படல. ஏற்கனவே சந்தீப் கோஷை உண்மை கண்டறியும் சோதனைக்கெல்லாம் உட்படுத்தி இருந்தாங்க. இந்த பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கும் இவருக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி உண்மை கண்டறியும் சோதனைக்கெல்லாம் உட்படுத்தி இருந்தாங்க. ஆனால் இப்போது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமை வழக்கு சம்பந்தமாக கிடையாது, நிதி முறைகேடு சார்ந்த வழக்கில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாநிலத்துக்குள்ள பாஜக இது மட்டும் இல்லாமல் அங்குள்ள பயிற்சி மருத்துவர்கள்லாம் இந்த மாதிரி சந்தீப் கோஷ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தொடர்ச்சியாகவே இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் அடுத்தடுத்த அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அது வந்தால் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுறேன்.